இனிமே உனக்கு எந்த குறையும் வரக்கூடாது. நடக்க கூடாதது எல்லாம் நடந்து போச்சு. எல்லாத்தையும் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு இதுக்கப்புறமாச்சும் உங்களுக்காக வாழுங்க. ஏய் பாரதி, வா ஆண்டாள. ஏய் பைத்தியமாடி நீ? எதுக்குடி நீ இப்படி பண்ண? சாரி ஆண்டாள். ஏய், அன்னைக்கு பெரிய இவ மாதிரி எல்லாரையும் விட்டு போகணும் தானே மாத்திரையை முழுங்குன. இப்ப மட்டும் என்ன சாரி ஆண்டா? ஏய், ஹாஸ்பிட்டல்ல உன்னை பார்த்துட்டு நான் எவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டியா நீ? என்ன மன்னிச்சிருடி. இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனம்லாம் பண்ண மாட்டேன். பண்ணிதான் பாரு, அவளை நானே உன்னை கொன்னுடுவேன் சொல்லிட்டேன். சரி, உள்ள போய் ரெஸ்ட் எடு. பவித்ராவும் மாப்பிளையும் மறுவீடு வந்திருக்காங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு உங்களுக்கும் சேர்த்து எடுத்துட்டு வரேன். நான் தான் பவி கல்யாணத்தை மிஸ் பண்ணிட்டேன்லம்மா. நீ என்ன வேணும்னா பண்ண விடு பாரதி. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏய் தமிழ், வா நம்ம போலாம். ஏய், ஏதாவது ஒரு மாதிரி இருந்தா என்ன கூப்பிடு சரியா? என்னடி ஒரு மாதிரியா இருந்தா? புரியல. இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமா தாண்டி இருக்கும். ஆனா உனக்கு புரியும் போது புரியும்டி. என்ன சொல்ற? தெளிவா சொல்லு. நீங்க தப்பு பண்றவங்க எல்லாம் வேணும்னு பண்றது இல்ல. அந்தந்த நேரத்துல அவங்க உங்க சூழ்நிலை அப்படி. ஏய், எதுக்கடி இப்ப தேவையில்லாம நடந்து முடிஞ்சதெல்லாம் பேசிட்டு இருக்க? விடு. அதெல்லாம் இல்லடி. அன்னைக்கு நீ செஞ்சது தப்புனா இப்போ மத்தவங்க செஞ்சிட்டு இருக்கிறதும் தப்பு தானே? ஒரு உயிர் போனதுனால பதிலுக்கு இன்னொரு உயிர் போகணும்னு நினைக்கிறது தப்பு இல்லையா சொல்லு?